வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் நம்மளுக்கு 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதிவுகளுக்கான பொதுத் தேர்வு 2025க்கான அப்ளிகேஷன் தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ முக்கியமான டேட்ஸ் என்னென்னு பார்த்துப்போம். நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 21/8/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிறது வந்து 22/8/2025. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 21/9/2025. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து எடிட் பண்ணுறதுக்கோ வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 25/9/2025 வந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 9/11/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து ரெடி பண்ணிங்க. உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸோடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒருவேளை ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்டிகேப்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒருவேளை என்எஸ்எஸ்ல இல்லை வந்து என்சிசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னுரிமைக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். 3ஆம் பாலினம் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லுவாங்க. திருநங்கைகள் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். விதவையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து விடவாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து வாரிசாளர் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் சர்டிஃபிகேட்ஸ் தான். ஆனால் முக்கியமாக வந்து நான் ஃபஸ்ட் சொன்னது எல்லாமே வந்து முக்கியமாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்ளை பண்ணுற முன்னாடி. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 9/11/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2833 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் மொத்த எண்ணிக்கை வந்து 3644 + 21 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து 3665 வேக்கன்ட் வந்து நம்மளுக்கு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. சார்ந்து உள்ள வாரிசாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து 10% வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 9+1 கொடுத்துருக்காங்க 2ஆம் நிலை காவலருக்கு. அப்புறம் வந்து 2ஆம் நிலை சிறை காவலருக்கு வந்து அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. தீயணைப்புக்கு வந்து அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 7% கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை காவலருக்கு வந்து 7% கொடுத்துருக்காங்க. சிறைத்துறைக்கு வந்து 10% கொடுத்துருக்காங்க காவலருக்கு. அப்புறம் வந்து சிறைத்துறைக்கு வந்து 5% கொடுத்துருக்காங்க. தீயணைப்புக்கு வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவை இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு வந்து 3% கொடுத்துருக்காங்க காவலர்லையும். அப்புறம் வந்து சிறைத்துறையில் வந்து 3% கொடுத்துருக்காங்க. தமிழ் வழி பிஎஸ்எம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து உங்களுக்கு காவலர்லையும், அப்புறம் வந்து சிறைத்துறையிலையும் வந்து உங்களுக்கு, அப்புறம் வந்து தீயணைப்பில் வந்து 3த்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து 3த்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட விளையாட்டில் இருந்தால் மட்டும் தான் வந்து எடுத்துப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாவது விளையாட்டில் இருந்தீங்கன்னா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கூடைப்பந்து, 2 வந்து கால்பந்து, 3 வந்து வலைக்கோல் பந்து, 4 வந்து கைவுந்து பந்து, 5 வந்து கைப்பந்து, 6 வந்து கபடி, 7 வந்து மலையுத்தம், 8 வந்து குத்து சண்டை, 9 வந்து ஜிம்னாஸ்டிக்ஸு, 10 வந்து ஜூடோ, 11 வந்து பளு தூக்குதல், 12 வந்து நீச்சல் போட்டி, 13 வந்து தடகள போட்டிகள், 14 வந்து குதிரை ஏற்றம், 15 வந்து துப்பாக்கி சுடுதல் மற்றும் 16 வந்து சிலம்பம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டு மட்டும் தான் வந்து உங்களுக்கு எடுத்துப்பாங்க. இது தவிர வந்து நீங்கள் மற்ற விளையாட்டு ஏதாவது விளையாடிருந்தீங்கன்னா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து அதிகபட்ச வயது வரும் பார்த்தீங்கன்னா வந்து 35 கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்கள் வந்து எவ்வளோ இருக்கணும், பெண்கள் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 சென்டிமீட்டர் வந்து ஹைட் கொடுத்துருக்காங்க. லேடிஸுக்கு வந்து 159 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து 167 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மார்பளவு பார்த்திங்கன்னா வந்து சாதாரண நிலையில் வந்து குறைந்தபட்சம் வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே வந்து மூச்சு எடுக்கிற எக்ஸ்பான்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்தாலும் நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.